அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசக்தி வாய்ந்த வேல்மாறல் மகா மந்திரத்தோடைய சக்தி என்ன, அது எவ்வளவு அற்புதங்கள் செய்யும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய மிராக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுருக்கு எல்லோரு வாழ்விலும். நான் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா, எனக்கும் அது செஞ்சுருக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த வேல்மாறல் மந்திரம் எப்படி நம்ம பாராயணம் செய்யணும், எப்போ செய்யணும், எப்படியெல்லாம் செஞ்சால் நமக்கு வந்து பலன் தரும், இப்படி எல்லாத்த பற்றியுமே நான் வந்து ஏற்கனவே பதிவுகள் நிறையா கொடுத்துருக்கேன். விளக்கத்தோடு நீங்கள் பாராயணம் செய்யணுங்கிறதுக்காக விளக்கத்தோடையும் நான் பதிவு கொடுத்துருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கத்தோடு நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு விஷயம் வந்து தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க உங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதாவது இந்த வேல்மாறல் பாடலில் இருக்க மொத்தம் 64 பாடல்களுமே வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பாடல். ஒவ்வொரு விஷயத்திற்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். அதோட விளக்கம் தெரியுங்கிற பட்சத்தில் உங்களுக்கே அது புரியும், இது எதற்காக நம்ம பாராயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த 64 பாடலை பாராயணம் பண்ணுறதுக்கு நேரம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. 64 பாடலை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த 64 பாடல்களையும் நம்ம பாராயணம் பண்ணும் போது ஒவ்வொரு பாடலுக்கும் அடுத்தடுத்து மறுபடியும் அந்த 4 வரி திருத்தணியில் உதித்தருளும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால அதிகமான நேரம் எடுக்குது. இதுக்கு நம்ம ஏதாவது எளிமையான வழி இருக்கா, ஆனால் எனக்கு என்னுடைய தேவை பூர்த்தியாகணும் அப்படின்னு உங்களுடைய மனதில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காக தான். வாங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலமாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எளிமையான ஒரே விஷயம் சொல்கிறேன். அதாவது முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும், ஐயனை பொறுத்த வரைக்கும், ஐயனுடைய துணைவியாரை நாம் வந்து புகழ்ந்து பாடினோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐயன் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைவார். மகிழ்ச்சி அடையும் போது என்ன ஆகும், நம்முடைய தேவையை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி வைப்பார் இல்லைங்களா. சரி, இப்போ இந்த 64 பாடல்களில் இரண்டாவது பாடலாக இருக்கிற பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் அப்படின்னு வருது இல்லையா. இந்த பாடலானது, இந்த 4 வரி பாடல் மிகவும் சக்தி வாய்ந்த பாடல்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தேவை எதை வேணும்னாலும் இந்த 4 வரியை வச்சு நீங்கள் பாராயணம் செய்கிறது மூலயமா கண்டிப்பாக உங்களுடைய தேவையை நிறைவேற்றிக்க முடியும். எப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 வரியானது ஐயன் முருகப்பெருமானின் துணைவியாரான வள்ளியை புகழ்ந்து பாடக்கூடிய வரிகள். அவங்களுடைய அழகை நம்ம பாடக்கூடிய வரிகள். அவங்களுடைய அழகை நாம் ஐயன் கையில் இருக்க வேலோட ஒப்புமையிட்டு புகழ்ந்து பாடுவோம். அதனால் ஐயனுக்கு இது மிகவும் பிடித்த வரிகளாக கருதப்படுகின்றது. நீங்கள் மற்ற வரிகளை நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது கூட சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயம், இந்த 4 வரிகளை பாராயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஐயன் அவருடைய செவி சாய்க்காமல் இருக்க மாட்டார். அதனால் மொத்தமாக என்னால் பாராயணம் பண்ண முடியலங்க, எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 4 வரிகளை மட்டும் நீங்கள் தினமும் 11 முறை பாராயணம் செய்யுங்க. மிகவும் எளிமைதான். இந்த 4 வரியானது நீங்கள் பாராயணம் செய்ய செய்ய உங்களுக்கே மனப்பாடம் ஆகிடும். அப்போ உங்களுக்கு மிகவும் எளிமையானதாக இருக்கும் உங்களுக்கு தினமும் பாராயணம் பண்ணுறது. அதனால் நீங்கள் எப்பயும் பூஜை செய்கிற மாதிரி எப்பயுமே எப்படி செய்வீங்களோ காலை மாலை 2 வேளையும் இதை நீங்கள் செய்யலாம். காலையில் எழுந்து நீங்கள் பூஜை செய்யும் பொழுது இந்த 4 வரியை தினமும் பாராயணம் செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதல் என்னங்கிறத வச்சு நீங்கள் அதை கேட்டு இந்த வரிகளை வந்து பாராயணம் செய்யுங்க. கண்டிப்பாக ஐயன் மனம் மகிழ்ந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். அது எந்த வேண்டுதலாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கை வீண் போகாமல் நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் தேவையானவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும். என் மூலமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி. ஓம் முருகா.